ओम शांति अव्यक्त समिज्ञை 26 जनवरी 2024। अब डबल लाइट बन दिव्य बुद्धि रूपी विमान द्वारा सबसे ऊंची चोटी की स्थिति में स्थित हो विश्व की सर्व आत्माओं को लाइट और माइट की शुभ भावना और श्रेष्ठ कामना के सहयोग की लहर फैलावो। பாபா இன்றைய அவ்யக்த சமிக்கையில் நமக்கு மனசா சேவை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பாபா சொல்றாரு, இப்பொழுது டபுள் லைட்டாக ஆகி தெய்வீக புத்தி என்ற விமானத்தின் மூலமாக அனைத்தையும் விட மிக மிக உயர்ந்த சிகரத்திலே, அதாவது மிக உயர்ந்த சிகரம் போன்ற நிலையில் நிலைத்திருந்து கொண்டு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் மற்றும் மைட்டினுடைய சுபமான பாவனை மற்றும் சிரேஷ்டமான விருப்பங்கள் என்ற சகயோகத்தின் அலைகளை பரப்புங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் மற்றும் மைட்டினுடைய ஒளியும் சக்தியும் நிறைந்த சுபமான பாவனை மற்றும் மிக உயர்ந்த நல் விருப்பங்களினுடைய உதவியினுடைய அலைகளை பரப்பணும். அதற்கு நாம என்ன பண்ணணும்? டபுள் லைட் நிலையிலே மிக உயர்ந்த சிகரத்துல போய் இருக்கணும். சிகரம் அப்படின்றது என்ன? நம்முடைய ஸ்திதி தான் சிகரம். அந்த டபுள் லைட் நிலையில புத்தி என்ற விமானத்துல ஏறிக்கிட்டு நாம் அவ்வளோ உயர்ந்த ஸ்திதியை உருவாக்கிப்போம். இந்த எப்படி டாப் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ரொம்ப உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது டாப் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உயரமான இடத்திலே சென்று பாப் தாதாவோடு நின்றுக்கிட்டு டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக ஆகி எல்லா ஆத்மாக்களுக்கும் நம்முடைய தூய்மையான உணர்வுகளையும் நல்விருப்பங்களையும் லைட் மைட் கிரணங்களாக ஆக்கி நாம கொடுப்போம். உலகத்தை ஒரு சிறு பந்து போல நம்ம பார்ப்போம். அந்த உலகம் முழுக்க நாலா பக்கங்களிலேயும் நிரம்பி இருக்கின்ற சகோதர ஆத்மாக்களுக்கு நாம இந்த யோகதானம், இந்த சேவையை இன்று செய்வோம். தொடர்ந்து பாபா சொல்றாரு, இஸ் விமானமே बाप दादा की रिफाइन श्रेष्ठ मत का साधन हो, माना पेट्रोल हो, उसमें जरा भी मनमत परमत का किचड़ा न हो. இந்த விமானத்தில் ஏறுவதற்கு பாப் தாதாவினுடைய ரிஃபைண்டான, அதாவது மெருகூட்டப்பட்ட சிரேஷ்டமான வழி என்ற பெட்ரோல் நிரம்பி இருக்கட்டும். இந்த விமானம் புத்தி தான் விமானம்னு சொல்லிட்டார். அந்த புத்தி சரியாக இயங்க வேண்டும் அப்படின்னா ஸ்ரீமத் படி நம்ம நடந்தால்தான் புத்தி சரியாக வேலை பண்ணும். எனவே பாபா சொல்றாரு, ஸ்ரீமத் என்பது தான் ரிஃபைண்டு பெட்ரோல். ஸ்ரீமத் என்ற சிரேஷ்டமான வழி நமக்கு மெருகூட்டப்பட்ட பெட்ரோலாக ஆகி புத்தி என்ற விமானத்தை பறக்க வைக்கிறது. டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் செய்ய வைக்கிறது. அதனால இதிலே சிறிதளவும் மன்மத் மற்றும் பரமத், தன் மனதினுடைய வழி அல்லது பிறர் கூறுகின்ற வழிகளை கலப்படம் செய்ய வேண்டாம். அப்படி கலப்படம் செய்துட்டோம் அப்படின்னா, பெட்ரோலிலே கலப்படம் ஆச்சுன்னா விமானம் சரியா வேலை பண்ணாது, புத்தி சரியா வேலை பண்ணாது. அப்ப மேலே நம்மை செல்ல விடாம தடுக்கும், தடையை உருவாக்கும். அதனால பாபா சொல்றார், இன்றைய இந்த பாயிண்டினுடைய ஆதாரத்துல நம்மை நாமே சோதிச்சு பார்ப்போம். நான் ஆத்மா சதா ஸ்ரீமத் பிரகாரம் நடந்து கொள்கிறேனா? அதிகாலை அமிர்த வேளையிலிருந்து தொடங்கி இரவு வரைக்கும் ஸ்ரீமத் பிரகாரம் என்னுடைய செயல்கள் இருக்கிறதா அப்படின்னு நாம சோதிச்சு பார்த்து சதா இந்த ஸ்ரீமத் படி நடந்து புத்தி என்ற விமானத்துல ஏறி பாப் தாதாவோட சேர்ந்து உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் நல் விருப்பங்களை, நல் உணர்வுகளை, நல் வாழ்த்துக்களை கொடுத்து மனசா சேவை செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.